திருநாவுக்கரசு ஐயா, உங்கள்கிட்டேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ இந்த காவேரியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, ஒரு பொறியாளர். இது தொடர்ந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் வாத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது சசிகலா அம்மா சொல்கிறாங்க, நம்ம வஞ்சிக்கிறது சீனாக்காரனும் பாகிஸ்தானும் இல்லை, நம்முடைய சொந்த சகோதரர்கள். கோர்ட்டினுடைய உத்தரவு அழகாக இருக்குது. எத்தனை டிஎம்சி கொடுக்கப்பட வேண்டும், இருப்பதை பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் இல்லையா? இந்தியாவுடைய உயர் மரபில் 1956 ஆக்டில் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்டுக்கு ஒரு களம் இருக்கிறது. அதை விட இன்றைக்கி நான் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த நிகழ்ச்சியினூட புதிதாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஆர்டிக்கிள் 56, அதே சமயம் ஆர்டிக்கிள் 262 மாநில தாவாக்களை ஒழுங்குபடுத்த மத்திய அரசுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க உச்சநீதிமன்றத்தை விட. ஆர்டிக்கிள் 262 நாடாளுமன்ற சட்டப்படி இதற்கு வழிவகை காணலாம், எல்லாரும் கூடி அழகாக பேசலாம். இது நம்ம தெளிவாக பேச முன்னாடி இந்த கேள்விகளை எல்லாம் இணைத்து சொல்லுங்கள். இங்கே ஒரு அனுபவமான தமிழ்நாட்டின் ஆளுமை. இப்போது நம்ம பொறுத்தவரையில் எந்த ஒரு தகவல்னாலும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, நாம் கேட்டது ஒன்று கிடைச்சது ஒன்று நமக்கு நல்லா தெரியும். நாம் ஒரு போர்டு தான் வேணும்னு கேட்டோம், ஆனால் கிடைச்சது ஒரு ஆணையம்னு போட்டாங்க. அதுலேயே நம்ம கொஞ்சம் தொய்வேற்பட்டு விட்டது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இதை எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது, நீங்கள் திறந்து விடுங்கன்னு அவங்களுக்கு சொல்கிற நிலைமையில் இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. சொன்னால் கூட அதை மதிக்காத ஒரு போக்கு தான் கர்நாடக அரசில் எப்பவுமே இருக்குது. அது இப்போன்னு இல்லை, எந்த ஆட்சி இருந்தாலும் இப்படி தான் நடந்துக்கிறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லா கட்சிகளும் ஒன்றிணைகிறாங்க. எல்லாருமே ஒன்றிணைகிறாங்க. எதிர்கட்சி நான் வட்டாள் நாகராஜிலிருந்து அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை ஒன்றா சேர்ந்து எதையுமே குரல் கொடுக்கறது இல்லை. இது ஒரு பெரிய தப்பு, ஒரு துரதிர்ஷ்டம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்லையோ மற்ற இடங்கள்லையோ தமிழ்நாட்டில் நம்ம கேரளாவிலேருந்து தண்ணி கேட்டாலும் சரி, கேரளாவில் முல்லை பெரியார் டேம் நல்லா இருக்கா இல்லையா, அதை இடித்து கட்டணுமா தேவையில்லையா அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் வருகிற பொழுது இதெல்லாம் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தா மத்திய நீர்வள குழுமம், சரி, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன். அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முந்தியெல்லாம், அதாவது கேரளா ஸ்டேட்டில் வேலை பார்த்துருப்பார் அல்லது கர்நாடகா ஸ்டேட்டில் வேலை பார்த்துருப்பார். அப்படி இருந்தவங்களாம் இது இன்றைக்கும் இது இருக்குது. அதுவும் நான் சொல்கிறது ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே இருந்தாங்க அயற்பணியில் போவாங்க, டெப்டேஷனில் போவாங்க. போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் பர்மனெண்ட் லீன் கொடுத்து அங்கேயே இருந்துருவாங்க. சரி, இவங்க எல்லாருக்கும் எப்பவுமே பார்த்திங்கன்னா தன்னுடைய மாநிலம் சார்ந்த நலனை தான் அவங்க பார்க்குறாங்க. அங்கே ஒரு பெரிய லாபியிங் இருக்குது அந்த அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி. அப்படி தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தருமே இந்த டெப்டேஷனில் போகல. தமிழ்நாட்டுக்காக பேசுவதற்கு ஒருத்தருமே அங்கே கிடையாது. இது நான் டெல்லியில் இது நான் பல முறை சொல்லிட்டேன். ஆனால் அதுவே நீங்கள் பாருங்கள், மதியானத்தில் கேன்டீனில் போனீங்கன்னா எல்லாம் நம்ம மாம்பழத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் மாமா மச்சான்னு பேசிப்பாங்க. நாடாளுமன்றத்தில் இல்லை, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்லேயே, வாட்டர் கமிஷனில். அது என்ன கேன்டீனில் அப்படி இருப்பாங்க. அவங்களே யாரும் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, கிளர்க்கு, அந்த கேடரில் இருக்கிறவங்க. அவங்க முடிவு எடுக்கிற இடத்துல அவங்க இல்லை. அதனால் நமக்கு பேசுகிறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. இங்கேருந்து யாராவது போய் நம்ம பொறியாளர்கள் பேசினாலும் அப்படியே அவங்க பேசி சென்ட்ரல் வாட்டர் கமிஷனை கன்வின்ஸ் பண்ணிட்டாலும் அவங்க திறந்து விடுன்னு சொன்னாக்கா திறந்து விடுறதுக்கு தயாராக இல்லை. இது ஒரு பெருங்குறை. அதே மாதிரி பலமுறை நம்ம சொல்லிட்டோம், முல்லை பெரியாரில் நமக்கு டேம் சவுண்டாக தான் இருக்குதுன்னு. அதாவது நம்ம பல கோடிகளை கொட்டியிருக்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த டேமுடைய வெயிட்டை கூட்டியிருக்கிறோம். பின்பக்கம் காங்கிரீட் போட்டு வெயிட்டை கூட்டியிருக்கிறோம். அதுக்கப்புறம் கேபிள் ஆங்கரிங்னு மேலே இருந்து தொலை போட்டு உள்ள கேபிளை சொருவி அதை மறுபடியும் மேலே பிடிச்சி இழுத்து அந்த டேமை அப்படியே அழுத்தி பிடிச்சிருக்கிற மாதிரி கேபிள் ஆங்கரிங்னு ஒன்று பண்ணியிருக்கிறோம். நான் ரொம்ப டெக்னிக்கலாக போகல, இதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு சொல்லுங்கள் அப்படி பண்ணியிருக்கிறோம். இவ்வளவும் பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட பணத்தை கொட்டி தான் அதை பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மெட்டீரியல் பூரா இங்கேருந்து தேக்கடியிலேருந்து உள்ளே போகணும், எல்லாமே போட்டில் தான் கொண்டு போகணும். ஜல்லி, மணல், சிமெண்ட் எல்லாமே தேக்கடியிலேருந்து போட்டில் போகணும். அப்போது ஒரு யூனிட் காஸ்ட் பார்த்திங்கன்னா
காங்கிரீட் இங்கே வந்து ஒரு 6000 ரூபாய்க்கு ஒரு காங்கிரீட் போட முடியும்னா, உதாரணத்துக்கு ஆமாம், அங்கே போகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10,000 கிட்ட வரும். ஏன்னா எல்லாமே போட்டில் போகணும். ஃப்ரைட் சார்ஜ், ஆமாம், அது எல்லாம் சேர்த்து அவ்வளோ காசு, லேபர் இருக்குது. ஆமாம், அதுவும் லேபரும் அங்கே ரொம்ப காஸ்ட்லி. இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறோம், நிறைய பண்ணோம். இன்னும் சொல்லப்போனால் அங்கே நம்ம ஒப்பந்ததாரர் போய் அங்கே வேலை செய்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய அச்சுறுத்தல் இருந்தது. அந்த அச்சுறுத்தல் காரணமாக அங்கே இருந்த ஒப்பந்ததாரரில் ஒருத்தருக்கு மட்டும் கன் லைசன்ஸ் கூட வாங்கி கொடுக்கணும். பொதுப்பணித்துறை ரெக்கமெண்ட் பண்ணி கன் லைசன்ஸ் கூட வாங்கி. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு வெறித்தனமான தாக்குதல் நம்ம கடந்த காலத்தில் ஆமாம், அவ்வளவும் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு அங்கே பாக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேபி டேமில் கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த வேலையை கூட செய்ய விடாமல் கேரள அரசு தடுத்து கொண்டு இருக்குது. முல்லைப்பெரியாறில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இங்கே நாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகாவில் இப்போ அவங்கக்கிட்ட இன்றைக்கி இருக்கிற ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 டிஎம்சி இருக்குது. இன்றைக்கி தினமே 39 டிஎம்சி இருக்குது. ஜூன் மாதம் 26. ஆமாம், ஒரு 18 சில்லற இதுலேயே இருக்குது, கிருஷ்ணராஜ் சாகர்லேயே இருக்குது. கிருஷ்ணசாகர். ஆமாம், மீதி எல்லாம் 4, 3 எல்லாம் கூட்டினோம்னா, எல்லா டேமும் கூட்டினோம்னா ஒரு 39 டிஎம்சி இருக்குது. இந்த 39 டிஎம்சியில் 5 டிஎம்சி கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் ஒரு தார்மீக அடிப்படையில் அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இருந்ததுன்னா, மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அந்த 5 டிஎம்சி கொடுக்கணும். அதுதான் புரியல, அதுதான் எனக்கு புரியல. ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது. அதாவது இதில் முழுக்க அரசியல் இருக்கிறதா என்பதை நான் ரெண்டாவது உங்கள்கிட்ட நான் வர்றேன். எனக்கு கொஞ்சம் மனம் விட்டு பேச வேண்டியிருக்கு. இது ஒரு பெரிய விவாதமாகவும் தமிழ்நாடு தொடர்ந்து ஒரு வஞ்சிக்கப்படுகிற மாநிலமாக இருக்குது. 39க்கு ஐயா 5 குடிச்சு 35 வச்சுக்கோ. அந்த சொத்து உனக்கு மட்டும் குடகுலேருந்து பெருகுது. ஆனால் பாயக்கூடிய 400க்கு மேற்பட்ட சதுர கிலோமீட்டர் எம்முடைய தேசம், எம்முடைய மக்கள். அப்படிதானே? கரெக்ட். அப்போ அதனுடைய வடிகால் நம்ம பகுதியாக இருக்கு. வந்தா எடு, இல்லைன்னா நீ சாகுங்கிற. அதுவும் நமக்கு அந்த ஹெல்சிங்கி ரூல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா கடைமடை நிலங்களுக்கு தான் முன்னுரிமைன்னு சொல்லுது. டவுன் ஸ்ட்ரீம் ஆயக்கட்டுக்கு தான் முன்னுரிமைன்னு சொல்லுது. அதுபடி பார்த்தோம்னா நம்ம டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கிறோம், நமக்கு தான் முதல்ல தண்ணி. முதல்ல டவுன் ஸ்ட்ரீம் தான் எல்லாம் பண்ணுவாங்க. மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க போகிறதே டவுன் ஸ்ட்ரீம் தான். ஆமாம், அவங்களும் இல்லை. ஆமாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள்கிட்ட கேள்வினா ரொம்ப ஒரு நீதியற்ற சமனற்ற விஷயமா இருக்குது. எந்த விதத்திலும் நீதியாக தெரியல. இது கருணை இல்லை, மனசாட்சி இல்லை. 39 டிஎம்சியை வைத்துக்கொண்டு 5 டிஎம்சி கூட கொடுக்க மறுக்கிறாங்க. இதற்கு தீர்வு தான் என்ன? ஒரே வழி நாம உச்சநீதிமன்றத்தை அணுகிறது தான். அதுக்காக கேட்பாங்க, அப்பப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டுருக்க முடியுமான்னு. போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா சட்டத்தை மதிக்காத ஒரு அரசு இருக்குதுன்னா அண்டை மாநிலங்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. நிச்சயமாக. அது கேரளமானாலும் ஆந்திரமானாலும் எந்த மாநிலமானாலும். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமைகள் வருகிற பொழுது நிச்சயமாக வழக்கு மன்றத்தை தான் நாடி ஆகணும், நம்ம வேறு வழி கிடையாது. இது ஒன்று. அதே மாதிரி ஆந்திராவில் முதலிலேயே அந்த தடுப்பணை கட்டுகிற பொழுது வழக்கு மன்றத்திற்கு போய் அதை தடுத்து நிறுத்திருக்கணும், வேறு ஏதாவது பண்ணியிருக்கணும். அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்யவில்லை. கிடுகிடுன்னு அவங்க அத்தனை கட்டிட்டாங்க. இப்போ அதை இடிக்கணும்னு யாரும் சொல்லலை. கட்டுகிற பொழுதே ஏன் தடுக்கவில்லை என்பது தான் கேள்வியை ஒழிய இடுக்கும்படி யாரும் இப்போ கேட்க போகிறது. நக்கலா துறைமுருகன் தனக்குரிய நக்கலா உடைச்சிருமா? அது என்ன கேள்வியா? அது என்னையா கேள்வி ஒரு மந்திரி? அப்படி கேட்டவங்க என்ன பண்ணியிருக்கணும், திருப்பி அவர் என்ன கேட்கணும், இடிக்க சொல்லி நாங்கள் சொல்லலை, கட்டும்போதே ஏன் தடுக்கலை அப்படின்ற கேள்வியே வச்சுருக்கணும். கேள்வி கேட்டவர்கள் அதையும் சேர்த்து வச்சுருக்கணும். இன்னொன்று, நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த 33 கிலோமீட்டரில் இத்தனை தடுப்பணைகள் 22 கட்டி இப்போ 23. ஆமாம், கணேசபுரம் சாந்திபுரம். இதில் வேடிக்கை என்னன்னா, பாலாத்துக்கு அவங்களுடைய பகுதியிலிருந்து அந்த 33 கிலோமீட்டரில் பாலாத்துக்கு வர தண்ணி இருக்குல்ல, அது மிக 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 குறைவு, ரொம்ப கம்மி. குறைவான தண்ணியை கொடுத்துட்டு ஆற்றுக்கு அதை விட அதிகமான தண்ணியை அவங்க தேக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். குப்பம் பகுதியில் ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு இருந்தப்போ என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் சொல்ல 95-96 அப்போ என்ன பண்ணிட்டாரு, இந்த வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ஒர்க்குன்னு நிறைய செக் டேம் கட்டுவாங்க. செக் டேமு பெர்குலேஷன் பாண்டு இப்படி போடுவாங்க. இவர் என்ன பண்ணார், 50,000 ரூபாய்க்கு மேலே அப்போல்லாம் கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. 50,000 ரூபாய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குதா, நான் என்ன பண்ணுறேன், 5 லட்சம் கொடுக்குறேன், 5,50,000க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் போடு. எப்படி மாநில திட்டத்தை அதோடு இணைத்து, ஆமாம், அப்படி பண்ணி 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 ஏகப்பட்ட ஒர்க்கை அந்த குப்பம் தொகுதியில் அவர் பண்ணார்.
குப்பத்துலேருந்து மேக்சிமம் பாலாத்துக்கு தண்ணி வரணும். பக்கம் தானே. இப்படி பண்ணி என்ன பண்ணிட்டாரு, அங்கேருந்து பாலாத்துக்கு வரக்கூடிய தண்ணியை பூரா அடைச்சிட்டாரு. பாலாறில் இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்களேன். அதுதான் சொல்கிறேன், ஆந்திர மாநிலத்தில் இருந்து பாலாத்துக்கு வரக்கூடிய தண்ணியே ரொம்ப குறைவு. ஒன்றும் இல்லை. ஆனால் அதை விட பல மடங்கு தண்ணியை அவங்க கர்நாடகாவிலேருந்து வர தண்ணியை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது தப்பா இல்லையா? கேட்கணும் இல்லை? இதுக்கு நிச்சயமாக போராட 2 வழிகளை கேட்குறேன். தமிழ்நாட்டில் 40 எம்பிக்களை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நாங்கள் இன்னைக்குள்ள பிரச்சனையை பேசுவோம். அம்மையார் 2005 செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய போராட்டம், சட்டப்பேரவையில் பிறக்கும் உயர்நீதிமன்ற தடையாணை, யானை வழிகளுடைய தடையாணை, உண்ணாவிரத போராட்டங்கள் முடிந்தது. அவருடைய காலம் இப்பொழுதில்லை. இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறது திமுக. நான் என்ன கேட்கின்றேன், பொதுமக்களின் கூடுதலை விட்டு ஒரு ஜனநாயக வழியான மிகப்பெரிய போராட்டம், ஒரு டிராஸ்டிக் இம்பேக்ட் ஆன் சொசைட்டி பொலிட்டிக்கலாக ஒன்று. இரண்டாவது, இந்த சட்டப்பிரிவுகளை காட்டி உச்சநீதிமன்றம் கட்டக்கூடாது என்று நடவடிக்கையில் எடுத்திருக்கின்ற போதும் 22 அணைகளை கணேசபுரத்திலும் சாந்திபுரத்திலும் நீங்கள் எப்படி கட்ட முயற்சிகள்? இப்பொழுது நாயுடு வந்து என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு தண்ணீரை தருகிறேன், நீங்கள் பொன்னாக மாற்றுங்கள். எங்களுக்கான உரிமையை பறித்து நான் உங்களுக்கு தண்ணீரை தருகிறேன், நீங்கள் பொன்னாக மாற்றுங்கள் என்று கோப்பத்திலே நேற்று பேசுகிறார். மாநிலம் முழுவதும் சந்திரபாபு நாயுடு உள்ள. ஆந்திரா 39 வச்சு ஒன்றும் தர மாட்டான், நீ திரும்பி போங்குது, வலிஞ்சு போனா உனக்கு. அப்போ இதையெல்லாம் நம்ம ஒரு பெரிய மத்திய அரசோ சோமண்ணாவை ஜல்சக்தி அமைச்சராக போடுது. நமக்கு என்னதான் அது ஒரு பெரிய டிராபேக். அவர் அங்கே ஜல்சக்தி மினிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இவங்க இன்னும் ஒரு படி மேலே போய் டேமை கட்டுறதுக்கு இத்தனை முறை போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒன்றும் மேகடாட்டில் நடக்கலை. இவர் ஜல்சக்தி அமைச்சராக வந்திருக்கிறதுனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கூட அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தில் நிச்சயமாக ஒத்துழைக்காது. டியூரிங் த பசவராஜ் பீரியடில் த கர்நாடகா கவர்மெண்ட் ஹேட் பீன் அலாட்டட் 1000 crore ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். எப்படி பண்ணாங்க? அதுதான் பெரிய. இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி 215 கோடி ரூபாய் ஜெகன்மோகன் அலாட் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒன்று நல்லா தெரியுது, நம்ம தமிழ்நாட்டில் விவசாயிகளை விட ஒரு பெரிய சக்தி கிடையவே கிடையாது. விவசாயிகளை விட ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்னு சொன்னால், அரசாங்கத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி ஒன்று இருக்குதுன்னா அது விவசாயிகளை தவிர வேறு யாரும் கிடையாது. ஆனால் இந்த விவசாயி பார்த்திங்கன்னா துண்டாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஐயா கண்ணையா ஒரு பக்கம் இருப்பார், இன்னொருத்தர் ஒரு பக்கம் இருப்பார். கிட்டத்தட்ட 15-20 சங்கங்கள் இருக்குது. இந்த சங்கங்கள் ஒன்றிணைந்து பாடுபட்டால் எல்லா அரசாங்கமும் பயந்தாகணும். பெரிய ஆமாம், இப்போ இருக்கிற அரசு மட்டும் இல்லை, எந்த காலத்திலும் இருக்கிற அரசுகள் அத்தனையும் இந்த விவசாயிகளுக்கு பயந்தாகணும். இன்னொன்று பாருங்கள், தண்ணி திறக்கலை, உடனே குறுவை தொகுப்புன்னு கொடுக்குது அரசு. என்ன சொல்லணும் விவசாயி, எனக்கு குறுவை தொகுப்பு வேணாம், தண்ணியை வாங்கி கொடு. தண்ணியை கொடு. குறுவை தொகுப்பு வேணாம், எனக்கு தண்ணியை வாங்கி கொடுத்தாங்களே. அப்படி இல்லை சொல்லணும். ஆனால் ஏன் அந்த குறுவை தொகுப்புக்கு நீங்கள் வாங்குறீங்க? வாங்கவே கூடாதுன்ற, மறுக்கணும். நாங்கள் எங்களுக்கு அது குறுவை தொகுப்பு வேண்டவே வேண்டாம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை, எங்களுக்கு தண்ணி தான் வேணும் அப்படின்னு எல்லா சங்கமும் சேர்ந்து பாடுபட்டா. தமிழ்நாட்டில் எல்லா சங்கமும் விவசாயிகள் சங்கம் ஒன்று சேர்ந்தா இந்த விவசாயிகள் நினைக்கிறவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும். இப்போது டெல்லியில் நடந்த போராட்டத்தில் 3 விவசாய சட்டங்கள் எப்படி ரிப்பீல் ஆனது? போராட்டம் போராட்டம் போராட்டம். அரசு பதிஞ்சிட்டேன். அதை பார்த்தாவது இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு அது வர வேண்டாமா சார்? இங்கேருந்து விவசாயிகளும் போய் அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு வந்தாங்க, அது வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனால் நீங்களே ஒன்றா இருக்க மாட்டேங்கிறீங்களே. ஃபார்முலா போச்சு, வேர்ல்டு ஃபுல்லாக தலைப்பில் போட்டு. ஆனால் ஆமாம், உள்ளபடியே நாராயணசாமி நாயுடு மட்டும் இன்னொரு 10 வருஷம் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இந்த ஒற்றுமை நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். கோயில்பட்டி அவரால் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விவசாய சங்க தலைவர்கள் யாரும் இதை நம்ம ஒன்றா இணைக்கணும், நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாடுபடணுங்கிற எண்ணம். ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமாக பிரிந்து கிடக்கிறார்கள், கட்சி வாரியாக பிரிந்து கிடக்கிறார்கள். நான் தான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து போராடுறதே இல்லை, ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறது அப்படி இருக்குது. ஆனால் அந்த மற்ற ஸ்டேட்டுங்களில் பாருங்கள், ஐயா சொன்ன மாதிரி தான் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் கைகோத்துக்குவான், இங்கே பிஜேபியும் காங்கிரஸும் கைகோத்துக்குவான், எல்லாம் செய்வான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு கருத்து தெரிவிப்பாங்க. இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க, ஜனதா அப்படித்தான் இருக்காங்க. தமிழனுடைய வீரத்தை பற்றி பேசுகிறாரு ஐயா மோடி, தமிழர்களை பற்றி நீங்கள் இல்லாமல் ஒரு மாநிலத்தை உருவாக்க மட்டும் பேச ராகுல் காந்தி வயநாட்டில் போய் பேசுகிறாரு. ஆனால் இதில் எல்லோரும் மௌனியாக இருக்கிறார்கள். இதில் என்னென்னா, இதில் மட்டும் குறவே கிடையாது. பாலாறு அணைக்கட்டுங்க இருக்கிற ஏரிகள், பாலாத்துக்கே தண்ணி வர போகிறதில்ல. பாலாறு அணைக்கட்டுங்க இருக்கிற ஏரிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎம்எம் ப்ராஜெக்ட்லேருந்து பல கோடிகள் உலக வங்கி உதவியோட, பொன்னை அணைக்கட்டில் இருக்கக்கூடிய ஏரிகளுக்கெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி அது ஒரு 20 கோடி. அந்த பணம் எங்கே போகுது? இதெல்லாம்
வேலைகளுக்கு தான் செலவிடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தண்ணியே வராத இடத்துல இதை செலவு பண்ணி என்ன பண்ணுறது? தண்ணி வர்றதுக்கு வழி பண்ணிட்டு தானே பண்ணணும். அந்த 20 கோடி அந்த பொன்னை ஆற்றுலையும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரத்திலே பல அணைக்கட்டுகள் கட்டப்பட்டு விட்டன. இந்த பாருங்க, அதனால பொண்ணு அணைக்கட்டுலேயும் நீங்க தண்ணி பாருங்க, முல்லைப்பெரியாறு அமராவதி வந்து எங்க இருக்கு? தமிழ்நாட்டில். அது திருப்பூர் பகுதியெல்லாம் பாலைவனமா மாறும். அதைத்தான் அம்மையார் சசிகலா சொல்றாங்க, ஜீவாதார உரிமைகளை பறித்தால் தமிழ்நாடு பாலைவனாக மாறிவிடும். இப்போ நாம திரும்ப திரும்ப தண்ணி வரலன்றதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அதிகமாக மழை பெய்து காவிரியிலே ஏராளமாக தண்ணீரை திறந்து விடுகின்ற பொழுது நாம் நிறைய தண்ணியை கடலுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். இதை முதலில் திருப்புவதற்கு பயன்படுத்துவதற்கு வழிவகைகள் செய்யணும். அதுதான் ராசி மணலில் ஒரு டேம் கட்டணும்னு நம்ம விவசாயிகள் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னை வரல அந்த ராசி மணலில் டேம் கட்டுறதுக்கு அது ஒரு பேலன்சிங் ரிசர்வாயர், செக் அண்ட் பேலன்ஸ். ஆமாம், அது வந்து அந்த டேம் கட்டினா எத்தனை டிஎம்சி தேக்க முடியும், அதை தேக்கி வச்சோம்னா நமக்கு காவேரியில் தண்ணி தேவைப்படுற போது அதிகமாக வர்ற போது அதில் தேக்கிட்டு நம்ம காவேரியில் மேட்டூரில் தண்ணி வடிய அந்த பேலன்சிங் ரிசர்வாயர்லேருந்து திறந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்படி ஒரு வழி இருக்கிறது. ஆக அந்த ராசி மணல் டேமை கட்டுவதற்கான, அந்த அணையை கட்டுவதற்கான ஆய்வுகள் கூட இன்னும் சரியாக பண்ணலை. அது ஒரு பெரிய வருத்தமான விஷயம். விவசாயிகள் முதல்ல அதுக்கும் போராடணுங்கிற இவ்வளோ காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் ராசி மணலில் ஒரு டேம் கட்டுறதுக்கு எந்த ப்ரொபோசலும் நீங்கள் எடுக்கல? அதுக்கு என்ன முன்னெடுப்பு எடுக்க? 45,000 கோடி ரூபாய் இதில் வருது இல்லை, சாராய வியாபாரத்தில் வருது. அதில் ஒரு அமௌண்ட் கட்டினா கூட ராசி மணலில் கட்டிடலாமே. எப்படி கட்டுறாங்களோ கட்டட்டும். உலக வங்கி லோன் வாங்கி கூட கட்டட்டும், வேணாம் சொல்லலாம். உலக வங்கி லோனை வாங்கி கூட கட்டுங்க. ஆனால் ஒரு அணை வேணும், ஒரு பேலன்சிங் ரிசர்வாயர் வேணும். இதை பண்ணலாம். இதை பண்ணினோம்னா நமக்கு காவிரியில் வீணாக போகிற தண்ணியை கிடைக்கலாம். அது இல்லாமல் நிறைய வழிவகைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய பணம் செலவாகும். அதெல்லாம் பொறியாளர்கள் உட்காந்து யோசித்து செய்ய வேண்டிய விஷயம். நிச்சயமாக.